Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் எட்மண்ட் ஸ்பென்சரை பற்றின மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் யூஜிசி நெட் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎன் செட் நெட் அண்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி குவீன் அப்படின்ற ஒரு புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபேரி குவீன் வந்து பிஜிடிஆர்பிக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவிஷன் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃபேரி குவீன் இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த ஃபேரி குவீன் அப்படின்றத எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டி டி ஆத்தர். ஸோ இந்த ஒர்க் வந்து தாமஸ் மெலரி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் எழுதுறதுக்கு ஒரு 100 years முன்னாடியே இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆர்த்தர் அப்படின்ற ஒருத்தர் அவரை பற்றி ஒரு போம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கிங் ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பென்சருமே வந்து எல்லா புக்ஸ்லேயுமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு கனெக்டிங் பர்சனாக வந்து கிங் ஆர்த்தர் வந்து அது வந்து பிரின்ஸாக வருவார். ஆர்த்தர் வந்து பிரின்ஸாக வருவார். கனெக்டிங் பர்சனாக வந்து அவர் வந்து யோசிச்சு வச்சுருந்துருப்பார் இல்லைங்களா, 12 books எழுதணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் 6 books தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த எல்லா புக்லேயுமே வந்து ஒரு கனெக்டிங் பர்சனாக வந்து இந்த கிங் ஆர்த்தர் வந்து வருவார். ஸோ எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா தாமஸ் மெலரியோட மார்ட்டி டி ஆத்தர் அப்படின்ற ஒரு போமை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், த ரைம் ஸ்கீம் ஆஃப் அ ஸ்பென்சேரியன் சானட் இஸ். ஸோ ஸ்பென்சேரியன் சானட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபார்மேட். ஸோ என்ன மாதிரி எத்தனை லைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரைம் ஸ்கீம் இருக்குது. ஸோ இதுவும் ஷேக்ஸ்பியர் சானட்டும் எப்படி டிஃபர் ஆகுது, இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் சானட் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸ்டான்சஸ் பிரிச்சிருப்பாங்க, 3 quatrains அண்ட் 1 couplet. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் சானட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க குவாட்ரைனுக்கும் அடுத்து இருக்க குவாட்ரைனுக்கும் சம்மந்தம் இருக்காது ரைம் ஸ்கீம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டினியூவஸாக வரும், சீக்வன்ஸாக வரும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி, அதே அந்த எந்த லெட்டரில் முடியுதோ அதே லெட்டர் வந்து நெக்ஸ்ட் குவாட்ரைனுக்கும் ஸ்டார்ட் ஆகும். பிசி பிசி, ஸோ சியில் முடியுது. நெக்ஸ்ட் இது சிடி சிடி அண்ட் இஇ. லாஸ்ட் கப்லெட்டுக்கு மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது யூஸ் பண்ணியிருப்பார். பட் இதே வந்து ஷேக்ஸ்பியர் சானட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி ஃபஸ்ட்டு குவாட்ரைன் அண்ட் செகண்ட் குவாட்ரைனே பார்த்தீங்கன்னா சிடி சிடி, தேர்ட் குவாட்ரைன் வந்து இஎஃப் இஎஃப், அப்புறம் கப்லெட் வந்து ஜிஜி. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், த ரெட் கிராஸ் நைட் இன் ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குவீன் ரெப்ரசன்ட். ஸோ ஒரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. அவர் கம்ப்ளீட் பண்ண 6 புக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. அது வந்து யாரையாவது போய் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த ஃபேரி குவீன்னு இருக்கவங்க வந்து ஒரு நைட்டாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிராஸ் நைட் வந்துட்டு ஊனா அப்படின்ற ஒரு லேடியோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு நைட்டுமே வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ரெட் கிராஸ் நைட் எதை பேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத். நெக்ஸ்ட், இன் விச் எக்கோலாக் ஆஃப் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் டஸ் ஸ்பென்சர் பிரைஸ் குவீன் எலிசபெத் I. ஸோ இவர் ஸ்பென்சரை வந்து மேஜராக அவரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே குவீன் எலிசபெத்தை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஏன்னா அவருக்கு வந்து குவீன் எலிசபெத் அந்த சபையில் நல்ல பேர் வாங்கணும், அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒரு லைஃப் லாங் வந்து மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ நம்ம இதிலலாம் பார்த்திங்கன்னா தமிழ் கலாச்சாரத்துலலாம் வந்து அவை புலவர் அப்படின்னே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, அவங்க போம் எழுத வந்து அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அவங்கள ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. அந்த பேஸ் தான் வந்து இங்கிலாந்துலேயுமே இருந்தது. அஃபிஷியல் போயட் லாரேட் அப்படின்ற மாதிரி மாறிச்சு. பட் ஆனால் ஸ்பென்சர் இருக்கிற சமயத்துலலாம் அஃபிஷியலாக வந்து இது பண்ணலை. சும்மா அவங்க வந்து எழுதுகிற போம்ஸ் எழுதினாங்கன்னா அதுக்கு பணம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பென்சர் வந்து குவீன் எலிசபெத்தை ப்ரைஸ் பண்ணியே தான் எல்லாத்துலேயுமே எழுதியிருப்பார். ஸோ மெயினாக வந்து ஃபேரி குவீனில் ரொம்பவே இதாக எழுதியிருப்பார். ஸோ இங்கே ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எக்கோலாக். அதில் வந்து 12 months ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 12 எக்கோலாக்ஸ் இருக்கும். ஸோ எந்த மந்தில் வந்து ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அப்படின்ற மந்தில் தான் வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்க மாதிரி, ஸ்ப்ரிங் வருது இல்லைங்களா, அந்த இதில் வந்து குவீன் எலிசபெத்தை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின்,
the worst form of Byron's Child Herald was influenced by. ஸோ பைரனோட சைல்டு ஹெரால்டு பில்கிரிமேஜ் அப்படின்றது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒர்க். அது அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆன ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து பைரன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு இதாக அந்த ஹெட் வைடுமே பைரனுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கு வந்து யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சரை பார்த்து. எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சரோட ரைமிங் ஸ்கீம் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்பென்சரோட ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன மாதிரி இருக்கும்னா அது வந்து டோட்டலி ஒரு 9 லைன்ஸ் ஸ்டான்ஸா, 8 லைன்ஸ் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் லைன் மட்டும் அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம அலெக்சாண்ட்ரைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒரே விஷயம் தான் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால் 9 லைன்ஸ் இருக்கும், 8 லைன்ஸ் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர், 9th லைன் வந்து அலெக்சாண்ட்ரைன், அது வந்து அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டராக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இதில் வந்து இதே திருப்பி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் மாடுலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the figure of the warrior virgin in Spenser's Faerie Queene is represented by the character. ஸோ விர்ஜின் அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு வாரியர் விர்ஜின் வந்து ஒன் ஆஃப் த புக்ஸில் வருவாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரிட்டோமார்ட். Next one, which of the following poem by Keats uses the Spenserian stanza? ஸோ கீட்ஸ் வந்து எந்த ஒர்க்கில் வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாக யூஸ் பண்ணார்? ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த 18th சென்ச்சுரியில் வந்துட்டு நிறையவே வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளாங்க் வேர்ஸ் வந்து எப்படி ஷேக்ஸ்பியர் அந்த டைமில் வந்து பிளாங்க் வேர்ஸ் வந்து ட்ராமாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி 18th சென்ச்சுரியில் வந்து நிறைய போய்ட்ஸ், ஃபேமஸ் போய்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு ஒர்க்லையாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கீட்ஸ் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாக யூஸ் பண்ண போகும் வந்து பார்த்திங்கன்னா த ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது பைரனோட சைல்டு ஹெரால்டு பில்கிரிமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீட்ஸோட த ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ் அப்படின்ற ஒர்க்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷெல்லியும் பார்த்தீங்கன்னா அவரோட அடோனஸ் அப்படின்ற ஒரு எலிஜி, கீட்ஸ் இறந்ததுக்கான ஒரு எலிஜி எழுதியிருப்பார். அந்த எலிஜிலையுமே வந்து 55 ஸ்டான்சாஸ் ஆஃப் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், which statement below on the Spenserian stanza is accurate? ஸோ அது நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த 9 லைன்ஸ் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா எத்தனை லைன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குவாட்ரைன் அன்ரைம்டு பட் அலிட்ரேட்டிவ். ஸோ இட் இஸ் நாட் அன்ரைம்டு. இது வந்து குவாட்ரைன் கிடையாது. குவாட்ரைன் இஸ் 4 லைன்ஸ் ஸ்டான்ஸா இல்லைங்களா. ஸோ குவாட்ரைன்றது இல்லை. ஸ்டான்ஸா ஆஃப் 4 லைன்ஸ் இன் அயாம்பிக் பென்டாமீட்டர், அகெயின் 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. அண்ட் 8 லைன் ஸ்டான்ஸா இன் அயாம்பிக் பென்டாமீட்டர் ஃபாலோட் பை அ 9th இன் 6 அயாம்பிக் ஃபீட். ஸோ 6 அயாம்பிக் ஃபீட்டுன்னு சொல்லலாம், இல்லையா அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர்னு சொல்லலாம். ஹெக்ஸான்றது 6. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 லைன் ஸ்டான்ஸா வித் 6 அயாம்பிக் ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 லைன்ஸ் வந்து 5 அயாம்பிக் ஃபீட் தான் வரும். ஸோ அதனால் இதுவும் கரெக்ட் தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் number 3, an 8 line stanza in iambic pentameter followed by a 9th in 6 iambic feet. Next one, in relation to Spenser's Faerie Queene, which of the following character which you link is rightly matched? ஸோ இது வந்து யாரது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இதுலேயுமே ஒரு புக்லேயுமே ஒரு ஹீரோ இருப்பாங்க. அந்த ஹீரோக்கு வந்து ஒரு வேர்ச்சு வந்து டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கும், ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சி, இட் இஸ் கர்ட்டசி வந்து கேலிடோர் அப்படின்ற ஒரு நைட், டெம்பரன்ஸ் வந்து கயன், ஜஸ்டிஸ் வந்து ஆர்டிகல். ஸோ இவங்கள தான் வந்து இது மேட்ச் பண்ணுது. ஸோ லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு 6 புக்குமே யார் வராங்க, அது யார் மேட்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அகெயின்ஸ்ட் their bridal day which is not long, sweet Thames run softly till I end my song. ஸோ இது வந்து ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியனில் வர ஒரு ரெஃப்ரைன், ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலி 10 ஸ்டான்சஸ் இருக்கும். ஈச் ஸ்டான்ஸா கேரிஸ் 18 லைன்ஸ். ஸோ அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்த்திங்கன்னா இதே லைன்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வரும் 10 ஸ்டான்சாஸ்லேயுமே. இந்த 2 லைன்ஸையுமே வந்து இன்னொரு ஆத்தர் வந்து அவரோட ஃபேமஸான ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் T.S. Eliot. அவரோட வேஸ்ட் லேண்டில் இதை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இன் Spenser's Faerie Queene there are the allegorized moral and religious virtues with their counterparts in the vices.
ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு செட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து புக் 1ல் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது எல்லா புக்கில் இருக்க நைட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி புக் 1ல் இருக்க கேரக்டர்ஸ் இவங்க எல்லாம் யூனா, டுவஸா, ஆர்கோக்லியோ இவங்கெல்லாம் வந்து புக் 1ல், கயன் மற்றும் புக் 2ல் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த வெர்ச்சு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ. ஊனா வந்து ட்ரூத், கயன் டெம்பரன்ஸ், டுவஸா டெசீட், ஆர்கோக்லியோ ப்ரைட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான மேட்ச். நெக்ஸ்ட் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ புக் 1 பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் நைட் அப்படின்றவர் இருப்பார். அவர் எந்த விர்ச்சுவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணான்னா ஹோலினஸ். ஸோ இதில் வந்து ஊனா அப்படின்றவங்க வந்து ட்ரூத், ஊனா வராங்க இல்லைங்களா, அவங்க ட்ரூத் வராங்க. அதனால தான் அந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் ட்ரூத் அப்படின்றது வந்தது. ஸோ புக் 2ல் வந்து சர் கயான் டெம்பரன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. புக் 3ல் வந்துட்டு பிரிட்டோமார்ட், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி நைட், இவங்க வந்து சாஸ்டிட்டி அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. புக் 4ல் வந்து 2 பேர் வராங்க, கேம்பல் அண்ட் ட்ரையமண்ட், இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. புக் 5ல் வந்து சர் ஆர்டிகல், அவர் வந்து ஜஸ்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. புக் 6ல் வந்து சர் காலிடார், இவங்க வந்து கார்டஸியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத யோசித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா ஹேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலி 9 லைன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ பட் இங்கே 9 லைன்ஸ் கிடையாது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயம்பிக் பென்டாமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அயம்பிக் பென்டாமீட்டர்ஸ் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் லைன் வந்து அயம்பிக் ஹெக்ஸாமீட்டரில் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 8 அயம்பிக் பென்டாமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு செட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸோடு கொடுத்துருக்காங்க. த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 1579, டோட்டல்ஸ் மிஸ்செலனி 1557, ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா 1591, த ஸ்பானிஷ் ட்ராஜடி அபவுட் 1585. ஸோ இதே ஒர்க்கு இதே இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பட் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 1579 கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு மேஜரான இயர். இந்த இயர்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த எலிசபெத்தன் ஏஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில ஒர்க்ஸ் எழுதியிருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் கிடையாது. கோல்டன் எரா அப்படின்றது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டோட்டல்ஸ் மிஸ்செலனி, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். இது வந்து டோட்டல் அப்படின்றவர் வந்து கம்பைன் பண்ணி இது பண்ணதுனால டோட்டல்ஸ் மிஸ்செலனி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வியாட் அண்ட் சரேவுமே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க சானட்ஸ்லாம். இதை வந்து அவர் பப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்திங்கன்னா 1557, அதாவது 1558 குவீன் எலிசபெத் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலிசபெத்தன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு வருஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லான்னு பார்த்தீங்கன்னா சிட்னியோட ஒரு சானட் சீக்வன்ஸ். இதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் சானட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால ரொம்பவே ஃபேமஸான ஒரு சானட் சீக்வன்ஸ். ஸோ இது வந்து வந்த இயர் வந்து 1591. நெக்ஸ்ட் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி, இது வந்து பிஜிடிஆர்பிலையும் நமக்கு இருக்குது. ஸோ தாமஸ் கிட்டோட ஒரு ஃபேமஸான ஒரு பிளே. ஸோ இது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 1585. ஏன்னா கரெக்டான இயர் வந்து தெரியாது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இட் இஸ் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 1579, டோட்டல்ஸ் மிஸ்செலனி 1557, ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா 1591, the Spanish tragedy about 1585. Next one, which of the following facts is not true of Spencer? So எது வந்து ஸ்பென்சரை பற்றி உண்மை கிடையாது. He is a kind of English Homer telling stories of heroic confrontation. He fashioned an original verse form, the Spenserian stanza. He opposed England's break with the Roman Catholic Church. He is a Christian poet. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து அவரை பற்றின கரெக்டு. ஸோ ஏன்னா ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அவர் தான் யூஸ் பண்ணார். அதே மாதிரி ஹோமர் மாதிரியே ஹீரோயிக் கன்ஃபரன்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் போயட். ஸோ பட் ஒன்று தப்பு என்னென்னா அவர் இங்கிலாண்டோட பிரேக். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் எழுதுகிறப்ப வந்து குவீன் எலிசபெத் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி குவீன் எலிசபெத்தோட ஃபாதர் வந்து ஹென்ரி 8. அவர் வந்து நிறைய மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ரோமன் கேத்தலிக் சர்ச்சை வந்து எதிர்த்தார். அதுக்கே நம்ம அடிமையாக இருக்க முடியாதுன்ற மாதிரி எதிர்த்து அது ஆங்கிலிக்கன் சர்ச்லாம் கிரியேட் பண்ணார். ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சை சப்போர்ட் பண்ணுறவங்க ப்ரொட்டஸ்டன்ட்ஸும் கேத்தலிக் சர்ச்சை சப்போர்ட் பண்ணுறவங்களும் 2 பிரிவாக பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச் தான் வந்து
சப்போர்ட் பண்ணார். இவர் நம்ம ஆல்ரெடி தெரியும் குவீன் எலிசபெத் ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா. ஸோ அவங்க எந்த சைடு இருக்காங்களோ அதை தான் இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹி அப்போஸ் இங்கிலாண்ட்ஸ் பிரேக் வித் த ரோமன் கேத்தலிக் சர்ச். அதுதான் வந்து தப்பு. ஏன்னா அவர் வந்து இது பண்ணார், அப்போஸ் பண்ணல, சப்போர்ட் தான் பண்ணார். Next one, Edmund Spenser's Epithalamion is a carefully structured poem carrying 365 lines corresponding to the days of the year. ஸோ இந்த எபித்தலாமியன் பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் மேரேஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எழுதுனது. ஸோ நிறைய பேர் வந்து எபித்தலாமியன் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபேமஸான எபித்தலாமியன் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சரோட எபித்தலாமியன் தான். ஸோ இதை வந்து அமோரட்டி அப்படின்ற ஒரு சானட் சீக்வன்ஸ் கூட சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இதில் ரொம்ப மேஜரான விஷயம் பார்த்திங்கன்னா அதில் 365 லைன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் சம் மைனர் லைன்ஸ் தான், ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருக்கும். பட் மேஜரான லைன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த 365 லைன்ஸ் தான். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டேஸ் ஆஃப் த இயர். ஸோ தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், in a letter of the authors, Edmund Spenser writes that two characters in the Fairy Queen represent Queen Elizabeth. Who are they? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் குவீன் எலிசபெத் தான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அந்த லெட்டரில் இவர் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் வால்டர் ராலி. ஸோ அவருக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பார். அந்த லெட்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட புக்ஸ் கூட பப்ளிஷ் பண்ணி அட்டாச் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதை பற்றின ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த 2 கேரக்டர் வந்து குவீன் எலிசபெத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெல்ஃபாய்பி, த ஃபேரி குவீன். இந்த 2 கேரக்டரும் தான். நெக்ஸ்ட், வாட் மெட்டஃபர் டஸ் எட்மண்ட் ஸ்பென்சர் எம்ப்ளாய் to frame his tale and to describe the relationship between the tale and its reader? ஸோ இதில் எங்கே எம்ப்ளாய் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புக் 1ல் கேண்டோ 12 எம்ப்ளாய் பண்ணியிருக்காரு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஆஃப் அ ஷிப் ஃபில்டு வித் ஜாலி மரீனர்ஸ். ஸோ ஷிப் அந்த ஜாலியாக வந்து அந்த ஷிப்பில் ஏறி ட்ராவல் பண்ண போகிற மாதிரி நீங்கள் ஜாலியாக வந்து இந்த ஸ்டோரி கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ தட் இஸ் த ஆன்சர் இஸ் சி. அதனுடைய லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ் ஸ்ட்ரைக் யுவர் செயில்ஸ் ஏ ஜாலி மரீனர்ஸ் ஃபார் வி பி கம் அன் டு அ குவைட் ராட். ஸோ இதுதான் வந்து அந்த லைன்ஸ். So next one, in his defense of poesy, which of the following works does Sidney comment as a good examples of English poesy? ஸோ எந்தெந்த ஒர்க்லாம் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து அவர் வந்து நோட் பண்ணியிருப்பார். ஏன்னா சிட்னி வந்து த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு வந்து அப்போஸ் பண்ணி இவரோட டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் நிறைய ஒர்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அதில் மேஜராக எந்தெந்த ஒர்க் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2, தட் இஸ் த மிரர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். ஸோ மற்ற ஒர்க்குக்குமே யாரெல்லாம் ஆத்தர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் இங்கே கொடுத்துருக்கேன்னா த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வந்து ஸ்பென்சரோட ரிலேட் ஆனது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ஏதாவது 2-3 பேர்த்தோட ரிலேட் ஆன மாதிரி இருக்கிறது வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 cantos from the 7th book of the Fairy Queen appeared posthumously. They are known as. ஸோ 2 கேண்டோஸ் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 6 புக்ஸ். ஒரு புக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டோஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் புக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12 கேண்டோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டோஸாக வந்து டிவைட் பண்ணி தான் எழுதியிருப்பார். ஸோ 6 புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடும். 7th புக் வந்து எழுதிட்டே இருப்பார். பட் ஆனால் அதுக்குள்ளே அவர் இறந்துருவார். அதனால் அதனுடைய 2 கேண்டோஸ் மட்டும்தான் பப்ளிஷ் ஆகும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மியூட்டபிலிட்டி கேண்டோஸ். நெக்ஸ்ட் ஒன், Edmund Spenser's Calling Clouds Come Home Again is a fine example of. ஸோ இது எதனுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்றதுல வந்து அந்த ஒர்க்கை பற்றி பார்த்தோம் ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த ஒர்க்லேயுமே வந்து காலின் க்ளவுட் அப்படின்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். பட் இந்த காலின் க்ளவுட் அப்படின்ற கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கெல்டன் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான். ஸோ அவரோட ஒர்க்லேருந்து ஸ்பென்சர் வந்து இந்த பேரை எடுத்துக்கிட்டு அவரோட 2 ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அண்ட் காலின் க்ளவுட்ஸ் கம் ஹோம் அகெயின். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், ஷெப்பர்ட் அப்படின்னாலே அந்த நேச்சர் அந்த பற்றி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபைன் எக்ஸாம்பிள் ஆஃப் it is pastoral eclogue. Next, Spenser's The Shepherd's Calendar, published in 1579, was dedicated to.
ஸோ ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிட்னி. ஸ்பென்சர், சிட்னி, அப்புறம் வந்து ஸ்பென்சர் வந்து ஃபேரி குயினோட லெட்டர் எழுதியிருப்பார் இல்லையா, சார் வால்டர் ரேலி. அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஈவன் சிட்னி தான் வந்துட்டு ஸ்பென்சர் வந்து வால்டர் ரேலிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பார். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. Next, which of the following is true in relation to Edmund Spenser's Faerie Queene? A letter addressed to Sir Walter Raleigh was prefixed to the 1590 edition of the poem. ஸோ வால்டர் ரேலிக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பார் இல்லைங்களா, அது வந்து ஸோ நார்மலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேரி குயின் வந்து 2 டைமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1590 வந்து ஃபஸ்ட்டு 3 புக்ஸும் 1596 ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் கூட சேர்த்து நெக்ஸ்ட் 3 புக்ஸ் டோட்டலி 6 புக்ஸுமே பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ எந்த ஒர்க்கு கூட இந்த லெட்டரையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ் ஆர் அப்பெண்டட். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வைக்கிறது. அப்பெண்டட்னா ஒரு அட்டாச்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது எந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்டாச் தான் பண்ணியிருக்காரு. எது கூடனா 1590 எடிஷனில் அந்த ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட அவர் அட்டாச் பண்ணியிருக்காரு. ஸோ த ஆன்சர் இஸ் பி. A letter addressed to Sir Walter Raleigh was appended to the 1590 edition of the poem. Next, so this is about Edmund Spenser. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.